செந்தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான். ஓய் மம்முட்டி ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு தெரிஞ்சு கட்டவள, தேங்காய் சொல்லும் மாங்காய் சொல்லும் தின்னு கட்டவள, கலப்பு கடையில ஏன விளக்கு கஞ்சி குடிச்சவள, அறிவு கட்ட கட்ட, ஆட மரத்து பட்ட, வெக்கம் கட்ட கட்ட, வேலை மரத்து பட்ட, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்ட. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துட்டு வரேன். நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கணும். ஆமாப்பா ஐயா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சூர்யா அப்பா வந்து திமுக எம்பியா இருந்தவர். நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. சரிடா ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஏய் நான் சசிகலா புஷ்பா நினைச்சு சொல்ல. எங்கள் சித்திகள் பரவலாக பல கட்சிகளில் இருக்கிறாங்க. அதோட ஆஹா இவன் அவனே தாப்பா. அது சரி. இவங்க சித்தி பிஜேபி. உண்மையா நீ வேற. இப்ப ஏன் தாலி அறுத்து இப்ப திரும்பி பழைய வரலாறுலாம் நோண்டி இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை? அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. 2023 கமிஷன் ஆபீஸ்ல எல்லாருடைய பேரும் உள்ள இருக்கு. அமீர் அண்ணா பேர் தான் மென்ஷன் ஆயிரும். இனிமே அவன் சாவகாச ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். சேரன் அண்ணா பேரும் மென்ஷன் ஆயிருக்கும். ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கோம். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்ட வந்துறேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். விஜயலட்சுமிக்கு 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்க. 8. நம்ப முடியல பாஸ். சாக்கொக்கொர பப்பளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடிய விட்ட இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். எந்த ஹாஸ்பிட்டல்மா? சூர்யா ஹாஸ்பிட்டல். அதுல இவரே போயிருக்காரு. இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா தான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா. நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க ரெண்டு பேரும் கொலைகாரங்க. ஆமா கொலைகாரங்க பயந்துருவோமா? இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சீமன் தான் ஆண் விபச்சாரி. டேய் அலிபாபா எங்கடா என்னைய பார்சல் பண்ற? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் மாமா. வாங்கடா. அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, என்ன கூப்பிட்டுச்சு, நான் போனேன்னு சொன்னேன்ல. இதே மாதிரி உன் பொண்டாடி போயிருந்தா நீ ஏத்துக்குவியா? பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? விட்டுருப்பாரு தான் போல இருக்கு. ஐயோ கையில் வெடிக்கு தன் புருஷன் ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து கருக்கலை பண்ண சொல்றானே. எப்படிமா பக்கத்துல உட்கார்ச்சு குடும்பம் நடத்துது? என்ன ஓகே சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா. சீமான் வயசும் மாமியார் வயசும் ஒண்ணு. மாமியாரோட பொண்ணுனா அப்ப உனக்கும் பொண்ணு வயசு தானே டோபரு. எல்லாம் பெரிய மனுஷனாடா. பொண்ணு ஏஜ்ல இருக்கிற மாமியாரோட பொண்ணை நீ திருமணம். தமிழ்நாட்டு புள்ள ஊரே ஏமாத்துங்கிறது. இது பொண்டாட்டிக்கும் விசுவாசமா இல்ல, பிள்ளைங்களுக்கு விசுவாசமா இல்ல, பெற்ற தாய்க்கு விசுவாசமா இல்ல, சொந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்ல. சாக்கடை ஏண்டா மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. அறிவு போனாங்க. செந்தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான். ஓய் மம்முட்டி ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா?
என்ன ஆச்சு? இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க. கையல் விழி கூட பத்தினியன்றது வந்து நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவன் ரேப்புக்கு தான் கூப்பிடறாள. கையல் விழி வந்து யாருடைய மக, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி, இவங்க அப்பாவுக்கு எத்தனாவது. நோ 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 பேட் பேட். நோ 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 நோ, அம்மா வளர்க்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். டாடி பாவம். நோ ஒன்லி புட். சூர்யா சத்தியமா சொல்றேன், விஜயலட்சுமி சாபம் சும்மா. அதனால தான் இன்னைக்கு அவர் சீரழிறாரு. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும், அது அந்த காலம். அரசன் நின்று கொல்வான், தெய்வம் அன்றே கொல்லும், அது இந்த காலம். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன். என் வழியில யாராவது குறுக்கிட்டா பத்தினி சாபமும் சும்மா விடாது, இந்த பத்திரா சாபமும் சும்மா விடாது. ஆமா முதலாளி, என் கருணாக்கா மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட டென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். நீ விட்டா படிக்காத சூர்யா. தாமா நல்ல புள்ளமா இது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அதுல அவங்க சொல்றத பாருங்க, அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல சரித்தே, ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? யார் பெத்த புள்ளையோ. அவர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா விஜயலட்சுமி அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்கள ஏத்துக்கணும். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீ கையல் விழி கூட வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லம்மா, நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கை பிரபுச்சல வைக்கலாம்ல, அந்த மாதிரி விஜயலட்சுமி ஆகிட்டு போறதுதான் என்ன பிரச்சனை? அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஜானகி அம்மா அமைதியா இருந்த மாதிரி கையல்வெளி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதானங்கிறீங்க. தப்புவா பேசுறேன். ஓ ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சுபமுத்துக்குமார் அண்ணாவை வந்து கூலிப்படையை வச்சு போட்டதே வந்து சீமான் தான். கரெக்டா சொல்றேன். மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. வந்து சீமான் தான் ஆளை வச்சு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்தம்மா பண்ணிட்டான். ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர். எப்படிமா இந்த தமிழ் கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த பொடிக்கி பசங்களை மீன்ங்கறாங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பிரபாகரன் அண்ணன் மகன் அவனையும் கெட்ட வார்த்தையில பேசுறாரு. எல்லாத்துக்கும் என் வாயில இருந்தே புடுங்கணும். அவன் கிடக்குறான் தேப்பையில அப்படின்னு. ஆமா, ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமா, இந்த தேவடைய போய் அவனை போய் தேவடைய போய். ஓ இதெல்லாம் இது என்னையா கெட்டவனாக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கியும். மறுபடியும் சோழி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.